காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து அணியை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம். இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணியில் ஒரு முக்கிய வேகப்பந்து வீச்சாளர் திரும்பியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே நாங்கள் உற்சாகத்தோட கண்டிப்பாக மூன்றாவது டெஸ்ட் போட்டியை இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்த சீரீஸை 4-1 தான் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தொடங்க போகிற மூன்றாவது டெஸ்ட் போட்டி குறித்து இந்திய அணி கேப்டன் சுஷ்மன் கில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காருன்னு சொல்லலாம். இந்திய அணியில் ஒரு முக்கிய வேகப்பந்து வீச்சாளர் திரும்பி இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. அது யார் என்ன சவால் விட்டு பேசினார் கில்லுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, மூன்றாவது டெஸ்ட் போட்டி இன்றைக்கி லார்ட்ஸ் மைதானமே இந்திய அணிக்கு ஒரு நல்ல மெமரிஸ் இருக்குங்க. அந்த மைதானத்தில் இன்றைக்கி மூன்றாவது டெஸ்ட் போட்டி தொடங்க போதுங்க. கண்டிப்பாக ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா போட்டி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டேன் கில். நாங்கள் 2வது டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றது ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். என் வாழ்நாளில் நான் முதல் கேப்டனாக இருந்து வெற்றி பெற்ற டெஸ்ட், இதை நான் மறக்கவே மாட்டேன். கண்டிப்பாக இதுக்கு எங்கள் அணி பந்து வீச்சாளர்கள் முக்கிய காரணம் சொல்லுவேன். என்ன தான் நான் பேட்டிங் விளையாடினாலும் ஆகாஷ்தீப் மற்றும் சிராஜோட பவுலிங் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வெற்றிக்கு அது ஒரு முக்கிய தருணங்க. நாங்கள் மூன்றாவது டெஸ்ட் போட்டி நல்ல ஒரு எனர்ஜியாக வந்திருக்கோம். வெற்றியிலிருந்து வந்திருக்கிறதுனால எங்கள் அணி வீரர்கள், எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே சூப்பராக இருக்குது. முக்கியமாக ஜஸ்பிரிட் பும்ரா மீண்டும் அணியில் திரும்பியிருக்காரு. ஆகாஷ்தீப், சிராஜ், பும்ரா இவங்க 3 பேரோட பேஸ் அட்டாக் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா 3 பேரும் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர்கள். ஆகாஷ்தீப் உண்மையாக நான் செமையாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பாக அவரோட பின்னாடி அவரோட ஸ்டோரி ரொம்ப, அவங்க சிஸ்டர்லாம் ரொம்ப கேன்சரில் இருக்காங்க. இருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக என்னோட பேட்டிங் இன்னும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தான் நினைப்பேன். மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக இங்கிலாந்து அணியை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில் பார்த்தீங்கன்னா நல்லா கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாரு. பும்ராவை ரிட்டர்ன் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காருங்க. கரெக்டுங்க, அவர் சொன்ன மாதிரி பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப் இந்த 3 பேரோட போலிங் காம்பினேஷன் கண்டிப்பாக அண்ணால் பறக்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகங்களும் பொறுத்து வந்து பார்க்கலாம். அதேமாதிரி அவங்க சைடு பார்த்தீங்கன்னா ஜோஃபர் ஆர்ச்சர்லாம் அணியில் திரும்பியிருக்காருங்க மீண்டும். அதனால் ஏன்னா பிளேயிங் லெவலில் அவங்க ஆல்ரெடி விட்டாங்க. ஜோஃபர் ஆர்ச்சர்லாம் வேறு திரும்பியிருக்காரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சவால் இருக்குங்க. இந்த சைடு பும்ரா, அந்த சைடு ஜோஃபர் ஆர்ச்சர், நல்ல ஒரு ஈக்குவலான ஒரு போர் இருக்கும். அதேமாதிரி இந்திய அணி வீரர்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க, ஏன்னா பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி தான் தொடங்க போது, பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே போல் இந்திய அணி கண்டிப்பாக ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்காங்க. வீழ்த்துவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர்லாம் 3rd டெஸ்ட் போட்டி கட்டாயம் இந்தியா தான் வெற்றி பெறும். உங்களோட கருத்துக்கள் என்ன? அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு பிளேயிங் லெவலில் இன்றைக்கி போகலாம் மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.